கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு இங்கு வந்திருக்கிற யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அடிமையும் இந்த இடத்துல கர்த்தர் சாட்சியாக இருக்கிறபடினா என் தேவாதி தேவனை நான் நன்றி கலந்து இதயத்தோடு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி நாம் வேத வசனத்தில் என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, 2 வகையான ஜன கூட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் 2 வகையான ஜனக்கூட்டம் இருக்குது. ஒரு ஜனக்கூட்டம் தேவனால் பிறந்த ஜனக்கூட்டம், இன்னொரு கூட்டத்தார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசாசினால் உண்டானவர்கள். இப்போ 2 வகையான கூட்டத்தார் இந்த உலகத்தில் இருக்காங்க. இந்த 2 வகையான கூட்டத்தாரை இப்போ நம்ம உலகத்தில் இப்போ பார்க்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி தான் என்ன செய்வாங்க, பார்க்குறதுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. எல்லாரும் அப்படி மனுஷங்கள் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் தேவன் நம்மளுக்கு வசனத்தில் சொல்லியிருக்காங்க, இந்த வசனங்கள் அவங்க நடக்கிற கிரியை மூலமாக என்ன செஞ்சிடலாமா, அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தேவன் நம்மளுக்கு வசனத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த பிசாசனால் உண்டானவர்கள் அவங்க என்ன இன்னொன்று பேர், அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசாசின் மகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பொல்லாங்கன் புத்திரர். பிசாசனாலே யாரு? பொல்லாங்கன். அப்போ பிசாசினால் உண்டாக்கப்பட்ட அந்த ஜனக்கூட்டத்தினர் என்ன அழைக்கப்படுகிறார்கள்? பொல்லாங்கனுடைய புத்திரர். அப்புறம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர் மனுஷங்களும் என்ன செய்கிறாங்க, பூமியில இருக்காங்க. அப்போ தேவனால் பிறப்பிக்கப்பட்ட அந்த மனுஷங்களுக்கு பேர் தேவ பிள்ளைகள். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம வசனத்துல இந்த பிசாசினால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள், அந்த மனுஷங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும், தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவனால் பிறக்கப்பட்ட மனுஷங்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது வசனத்தை நம்ம பார்க்கலாம். முதல்ல 1 யோவான் 3:9. 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தவனினால் பாவம் செய்ய மாட்டான். பாருங்க, முதலையே சொல்லியிருக்கிறாங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். பாவம் என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். ஏனெனில் அவருடைய தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அப்போ இந்த வசனத்திலிருந்து நம்மளுக்கு என்ன விளங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனால் பிறந்த மனுஷன் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க. அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க, தேவனுக்கு முன்பாக அவங்க கற்பனைகளை என்ன செய்வாங்க, தேவனுக்கு பிரியமான காரியங்களை மட்டும்தான் உலகத்தில் என்ன செய்வாங்க, செய்ய மாட்டாங்க. அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான காரியத்தில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தலையிடவே மாட்டாங்க. ஒருவேளை தெரியாம அவங்க ஏதாவது பாவம் செய்திருந்தாலும் தேவனிடத்தில் என்ன செய்வாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. இதுதான் அவங்களுடைய குணங்கள். அப்போ தேவனிடத்தில் அவங்க என்ன செய்வாங்க, தினமும் என்ன செய்வாங்க, நான் ஏதாவது தெரிந்தோ தெரியாமையோ ஏதாவது பாவங்கள் செஞ்சிருந்தா என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி தினமும் அவங்க தேவனிடத்தில் பாவ மன்னிப்பு என்ன செய்வாங்க, சுத்திகரித்துக் கொள்வாங்க. தன்னைத்தானே பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனால் பிறந்த மனிதன். அப்போ ஏன் எப்படி இந்த குணாதிசயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வசனத்துல சொல்லியிருக்காங்க தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வித்துனா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம். இந்த வித்து அப்படிங்கிறதுல அதோடைய அர்த்தம் என்னன்னா வசனம். அப்போ தேவனுடைய அந்த வசனம் அவன் உள்ளத்தில் என்ன செஞ்சிருக்கு, பதிந்திருக்கிறது. அப்படி பதிந்திருக்க போய் அவன் தன்னால் என்ன செய்ய மாட்டான், தேவனுக்கு துணிகரமா பாவம் செய்ய மாட்டான். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ இப்போ தேவனால் பிறந்த மனுஷன் பாவம் செய்ய மாட்டான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அப்போ தேவனால்
பாவம் செய்கிறான். இதுல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, பிசாசினால் உண்டான மனுஷன். அப்போ தேவனுடைய சத்தத்துக்கு கேட்காத மனுஷங்கள் எல்லாருமே என்னதான்? பிசாசினால் உண்டானவர்கள் தான். வசனத்துக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? செவி கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேவனால், அதாவது பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டானவன். அப்ப நமக்கு இதுல இருந்து நல்லா தெரிஞ்சது, ஒரு ஜன கூட்டத்தார் எப்படி இருக்காங்க? பாவம் செய்யாம தேவ பயத்தோட இருப்பாங்க. பாவம் செஞ்சாலும் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு ஜெபிச்சு பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அவங்கதான் தேவனால் பிறந்தவர்கள். ஒரு ஜன கூட்டத்தார் பாவத்தை என்ன செய்வாங்க? துணிகரமா செய்வாங்க. அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே என்ன செய்வாங்க? ஈடுபடுவாங்க. அப்படி உள்ள கூட்டத்தார் யாரு? பிசாசினால் உண்டானவர்கள் அப்படிங்கிறது இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்? தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொன்னு, இவங்க ஈஸியா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சிடலாம்? அவங்களுடைய குணாதிசயங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வெளித்தோற்றத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்தாலும் குணாதிசயங்களை வச்சு என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். இன்னொரு வசனங்கள் பாருங்க, யோவான் 8:47. யோவான் 8:47. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவிமடுக்கிறார். நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள், செவிமடாமல் இருக்கிறீர்கள் என்றார். தேவனால் உண்டான மனுஷன் பாருங்க, தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க வசனத்துல. அப்போ இந்த தேவ பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? வசனத்தை கேட்கறதுக்கு ஆர்வமாய் ஓடி வருவாங்க. அவங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கும். நம்ம தேவனுடைய வசனங்களை நம்ம என்ன செஞ்சிடணும்? நிறைய கத்துக்கணும். தேவனுடைய வசனங்களுடைய ஆழங்கள் என்ன சொல்லுது, தேவன் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கற்பனை கட்டளை என்ன, வசனத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத ஆர்வமுடன் என்ன செய்வாங்களாம்? கத்துக்கிடுவாங்க. இது யாரு? அதாவது செவி கொடுப்பாங்க, வசனத்துக்கு செவி கொடுப்பாங்க. அவங்க தான் யாரு? தேவனால் பிறந்தவர்கள். இன்னொன்று பாருங்க, தேவனால் பிறக்காத மனுஷன் பாருங்க, தேவனால் உண்டாகிறாதபடினால் அவன் எதுக்கு வசனத்திற்கு என்ன செய்ய மாட்டான்? செவி கொடுக்க மாட்டான். அப்போ வசனத்தை நம்ம போய் சொன்னாலே அவன் என்ன பண்ணிடுவான்? கேட்க மாட்டான். வசனத்தை என்ன செய்வான்? புறம்பே தள்ள. வசனங்களை கேட்கவன் என்ன செய்ய மாட்டான்? விருப்பம் தெரிவிக்க மாட்டான். வாஞ்சை இருக்காது. அப்போ அவன் யாருன்னா தேவனால் உண்டாயிராத மனுஷன் தான் என்ன செய்வான்? வசனத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க? செவி கொடுக்க மாட்டாங்க. வசனத்தை கத்துக்கணும், வசனத்துல என்ன சொல்லுதுங்கிறத அவங்க அறியணுங்கிறது அவங்களுக்கு விருப்பம், தாகம் எதுவுமே என்ன செய்யாது? இருக்காது. யாருக்குன்னா தேவனால் உண்டாயிராத மனுஷனுக்கு தான், அதாவது பிசாசினால் உண்டான மனுஷன். அப்போ இந்த இதுல இருந்து நம்ம வேறுபாடுகள் பார்க்கும்போது ரெண்டாவது காரியம் என்ன பார்க்குறோம்? வேதத்துக்கு என்ன செய்ய மாட்டான்? வேத வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கிட்டோம். மூணாவது ஒரு வசனம் பாருங்க, 1 யோவான் 2:29. 1 யோவான் 2:29. அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரை பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். இப்ப பாருங்க, இதுல தேவனால் உண்டாயிருக்கிற மனுஷனை பத்தி இதுல குறிப்பிட்டிருக்காங்க. அவர் நீதி உள்ளவராய் இருக்கு. யாரு? நம்ம தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று நம்மளுக்கு எல்லாம் தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிற எவனும் தேவனால் பிறந்தவர் என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்ப தேவனால் பிறந்தவன் என்ன செய்வான்? நீதியை செய்வான். நீதினா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உலகத்துல நீதி நியாயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது அநியாயம் அப்படின்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? இந்த காரியம் தேவனுக்கு பிரியம் கிடையாது, இது அநியாயம் அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? தேவனால் பிறந்த மனுஷன் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. அதுக்கு என்ன செஞ்சிருவாங்க? விலகி ஓடிடுவாங்க. அப்போ நீதி, ஏன் நம்ம தேவன் எப்படி நீதி உள்ளவரா இருக்கிறார்? அப்ப தேவனால் உண்டான, தேவனால் பிறந்த அந்த மனுஷன், தேவ பிள்ளைகள் அந்த நீதியை தான் என்ன செய்வாங்க? செய்யறதுக்கு விருப்பமா இருப்பாங்க, வாஞ்சையா இருப்பாங்க. அப்போ நீதி இந்த காரியத்துல உண்மை இல்லை, இந்த காரியத்துல அநியாயமா இருக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அதை செய்ய மாட்டாங்க. இதுதான் தேவனால் பிறந்த மனுஷனுக்கு ஒரு அடையாளம். அதே இது பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனத்துல நம்ம நீதியை செய்யாமல், அதாவது பிசாசினால் உண்டான பத்தி கொடுத்துருப்பாங்க. நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நீதியும் செய்ய மாட்டான், சகோதரனிடத்தில் ஒருவரிடத்தில் ஒருவர் அவன் என்ன செய்ய மாட்டான்? அன்பாவும் இருக்க மாட்டான். யாரு? பிசாசினால் உண்டானவன். அப்போ இந்த பிசாசினால் பொல்லாங்கன் புத்திரர் எப்படி இருப்பாங்க? நீதி, அது அநியாயம் தெரிஞ்சாலும் அது துணிகரமா என்ன செய்வாங்க? செய்வாங்க. பயப்பட மாட்டாங்க. உள்ளத்துல என்ன இருக்காது? ஒரு ஐயோ நம்ம அநியாயம் செய்யறோமே, அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறோமே, இது பண்றதுனால அடுத்தவங்க வாழ்க்கை என்ன செய்யுது? கெட்டு போகுதே அப்படின்னு இருந்தா கூட
செய்ய மாட்டான், விலகி ஓடிடுவான். இது பாவம் அப்படின்னா அந்த காரியத்தை அவன் துணிகரமா என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். ஆனால் பிசாசினால் உண்டவன் துணிகரமா பாவத்தை என்ன செய்வான், செய்வான். முதல் காரியம். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, இவன் வந்து வசனத்துக்கு, தேவனால் பிறந்த மனுஷன் வசனத்துக்கு செவி கொடுப்பான். வசனத்தில் அவன் கற்றுக்கொள்ள அதை வந்து வசனத்தில் என்ன தேவன் சொல்லியிருக்கிறாங்கிற வாஞ்சையா என்ன செய்வான், கற்றுக்கொள்ள வாஞ்சிப்பான். ஆனால் பிசாசினால் உண்டான மனுஷன் வசனத்தை நம்ம சொன்னாலும் என்ன செய்ய மாட்டான், செவி கொடுத்து கேட்க மாட்டான். இதுதான் ரெண்டாவது அடையாளம். மூணாவது ஜனக்கூட்டத்தை தேவனால் உண்டானவர்கள் நீதியின் பாதையிலே என்ன செய்வாங்க, நடப்பாங்க. ஏன்னா தேவன் நீதிபரராக இருக்கிறார் தேவன். அதனால அவரால் பிறப்பிக்கப்பட்ட மனுஷனும் எப்படி இருப்பாங்களாம், நீதி செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் பிசாசினால் உண்டானப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பான், நீதியே செய்ய மாட்டான். அது வசனம் போட்டிருக்கு, நீதியை செய்யாமலும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தேவனால் உண்டான பிசாசினால் உண்டான மனுஷன் நீதியை செய்யாமலும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த குணாதிசயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா, இவன் வந்து பிசாசின் மகன். அப்புறம் பிசாசின் மகனுக்கு ஒரு வசனம் கொடுத்துருக்கோம். எல்லா, அதாவது அப்போஸ்தலர் 13:10, அப்போஸ்தலர் 13:10. எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் மகனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. இங்க பாருங்க, பிசாசின் மகனுடைய குணாதிசயங்களை அந்த வசனத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போஸ்தலர் 13:10 எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, அவன் பேரை பாருங்க, பிசாசின் மகனே. வசனத்திலே தெளிவா சொல்லிட்டாங்க, பிசாசின் மகனே. அவன் எப்படி இருப்பானா, எல்லா கபடமும் இருக்குமா, எல்லா பொல்லாங்கும் நிறைந்திருக்குமா அவன். அப்போ அந்த உள்ளம் சிறு குழந்தை போல இருந்தாதான் தேவனுக்கு பிடிக்கும். ஆனா இவன் எப்படி இருப்பானா, கபடா இருக்குமா, உள்ளம் கபடா இருக்கும். ஒரு அதாவது வெளியே ஒன்றா காட்டுவாங்க, உள்ள ஒன்றாக இருப்பாங்க. இப்படி ஒரு குணாதிசயங்கள் அவனுக்கு கபடு நிறைந்த ஒரு உள்ளம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று பொல்லாங்கு நிறைந்தவனா இருப்பான். பொல்லாங்குன்னா நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்கும், அந்த உள்ளம் எப்பேற்பட்டனா இருக்கும், பொல்லாங்கன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிசாசை தான் நம்ம நினைச்சுவோம் பொல்லாங்கன்னு சொல்லுவோம். அந்த குணங்களையும் இவன் நினைச்சிருக்கிறான், பெற்றிருக்கிறான். யாரு, பிசாசினால் உண்டானவன். அப்போ இது பொல்லாங்கனால் நிறைந்தவன், பொல்லாங்கால் நிறைந்தவன் பிசாசின் மகனே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. நீதிக்கெல்லாம் பகைங்கனே, அவன் நீதியை என்ன செய்ய மாட்டான், நீதிக்கு நீதியே செய்யாம நீதிக்கு என்ன செய்வானா, ஆப்போசிட்டா செய்வான், அநீதி செய்வான். அதான் நீதிக்கு பகைங்கன், அநீதி செய்கிறவனாய் காணப்படுவான் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ அப்படின்னு யார் சொல்லுவானா, பவுல் இதை குறித்து சொல்லுவார். வசனத்துல பவுல் இவளை குறித்து சொல்லுவார். பிசாசின் மகனை குறித்து பவுல் சொல்லுவாரு, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் நீ ஓய மாட்டாயோ. கர்த்தர் நமக்கு செம்மையான வழிகளை கற்பித்து கொடுத்துருக்குறாங்க. எப்படி நீ எப்படி நீ வந்து எந்த பாதையில நீ நடந்தினா, நீ வசனத்தின்படி கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நீ என்ன செய்வ, உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த எந்த வழியை நம்ம போகணுங்கிறது நம்மளுக்கு தெளிவாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, பைபிள்ல சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த செம்மையான வழியை என்ன செய்வானா, இவன் புரட்டிடுவான். அப்போ என்ன செய்வான், அதுக்கு ஆப்போசிட்டா என்ன செய்வான், நம்ம நீதியே நடக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்யிருக்காங்க, நம்மளுக்கு வந்து கீழ்ப்படியணும், நம்மளுக்கு எல்லாம் விசுவாசிக்கணும். அதே போல இப்போ கூட பாவம் செய்யக்கூடாது. இதெல்லாம் நம்மளுக்கு கற்பித்துக் கொடுக்கக்கூடிய தேவன் நம்மளுக்கு கற்பித்துக் கொடுக்கக்கூடிய பாடம். அப்போ நம்ம வாழ்க்கையில பாவம் செய்யாதவர்களாய் காணப்படுவதில் கவனமா இருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது என்ன காரியம் சொல்லியிருக்கு, வசனத்தை கேட்பதற்கு நாம் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் தேவனுடைய தேவனால் பிறக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள அடையாளங்கள். அப்போ வசனத்தை கேட்பதற்கு நாம் என்ன செய்யணும், அதிகமா வாஞ்சையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய செம்மையான வழிகளில் நடக்கிறதற்கு நாம் என்ன செய்யணும், கவனம் உள்ளவர்களா, ஜாக்கிரதை உள்ளவர்களா காணப்படணும். தேவனுடைய வழி இது இல்லை, இது தேவனுடைய வழி, தேவனுடைய சித்தத்திற்கு இது புறம்பானது இந்த காரியம் அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுல செய்யவே கூடாது, தலையிடவே கூடாது. அப்ப தேவனுடைய காரியம் மிக செம்மையா இருக்கும். அந்த செம்மையான தேவனுடைய காரியங்களை மட்டும் நம்ம என்ன செய்யணும், நாம் நடக்கணும். அதுதான் நம்மளுக்கு தேவன் கற்பித்து கொடுக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்குள்ள அடையாளங்கள், தேவனால் பிறந்த மனுஷனுக்குள்ள அடையாளம். அப்ப இன்னொரு வசனம் நம்ம பார்க்கும்போது, நீதியை செய்கிறவங்களாய் காணப்பட வேண்டும். அநீதி இந்த காரியம் அப்படின்னா விலகி என்ன செஞ்சிடணும், ஓடிடணும். அப்ப நீதியை செய்கிறவர்களாய் நாம்
உலக ஜனங்களோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் வாயிலிருந்து என்ன செய்யாது? தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை என்ன செய்யாது? வரவே வராது. தேவனுக்கு பிரியமான வார்த்தைகள் தான் பேசுவாங்க, அன்பை தான் வெளிப்படுத்துவாங்க. உண்மையான அவங்க காரியத்துல எல்லாம் என்ன இருக்கும்? உண்மைதான் இருக்கும். பொய் பேசி புரட்டி ஒரு பணத்துக்காகவோ ஏதோ ஒரு இடத்துக்காகவோ பதவிக்காகவோ என்ன செய்ய மாட்டாங்க, யாரையும் ஏமாத்துற அந்த மாதிரி பழக்கமே யாருக்கு இருக்காது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்காது. அவங்க என்ன செய்வாங்க? உண்மையான அவங்களுக்கு அது நஷ்டமா இருந்தாலும் அந்த காரியத்தில் இவங்க உண்மையா நடந்தா அவங்களுக்கு நஷ்டம் வரலாம். ஆனாலும் என்ன செய்வாங்க? நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்வேன்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து நான் உண்மையா இருப்பேன். ஏன்னா தேவன் கற்பித்து கொடுக்கக்கூடிய பாடம் என்னது? நாம் நீதியாகவும் உண்மையாகவும் இருக்கணும் தான். அவங்க தான் யாரு? தேவனால் பிறந்த மனுஷன் அப்படிங்கறத வசனத்துல தெளிவா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நாம் இப்படிலாம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற சித்தமா இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் முழுதுமாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த காரியங்களெல்லாம் இன்னையிலிருந்து நான் கடைபிடிப்பேன். எங்க தேவன் விரும்புகிறது, என்னிடத்தில் விரும்புகிறது இதுதான். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால தேவனுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது, எங்க தேவன் எதிர்பார்க்கிறது இந்த காரியத்தை தான். அதனால நான் இன்றிலிருந்து எங்க தேவன் என்கிட்ட எதிர்பார்க்கிற இந்த காரியத்தை செய்ய நான் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்பேன் என்று இன்றைக்கு என்ன செய்யணும்? ஒரு தீர்மானம் எடுத்தோம் அப்படின்னா தேவன் நம்ம எப்படி இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். ஏன்னா அவங்க தான் யாரால் பிறந்தவர்கள்? தேவனால் பிறந்த மனிதர்கள். அந்த தேவனால் பிறந்த ஜனங்கள் தான் இப்படி என்ன செய்வாங்க? நீதியில் என்ன செய்வாங்க? பலனுள்ளவர்களாய் காணப்படுவார்கள். இன்னொன்று என்னன்னா, பொல்லாங்கன் அவனை தொடான். சத்துரு கூட என்ன செய்ய முடியாது. இப்படி வாழ்ந்தாங்கன்னா, உண்மையா தேவனுக்கு கீழ்ப்படிந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாங்கன்னா பிசாசு கூட என்ன செய்ய மாட்டான் அவனை. பிசாசு அவன் தொடர்ந்து கூட தேவன்கிட்ட என்ன செய்யணும்? பெர்மிஷன் கேட்கணும். நான் அவங்க பிள்ளையை என்ன செய்யலாமா? ஏதாவது செஞ்சுக்கலாமா? அவனுக்கு தீங்கு செஞ்சுக்கலாமா? அவன் தீங்கு செய்தானே வருவான். தீங்கு செஞ்சுக்கலாமான்னு யார்கிட்ட தான் கேட்கணும்? தேவன்கிட்ட கேட்கணும். ஏன் அப்படின்னா நீங்க யாரு? எல்லாரும் நம்ம எல்லாரும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் இல்ல, நாம் என்ன செய்யறோம்? இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யறோம்? நடக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே நானும் நீங்களும் நான் தேவனுடைய பிள்ளை, நான் வசனம் கரெக்டா சர்ச்சைக்கெல்லாம் போயிடுவேன், கரெக்டா எல்லாம் நான் தேவனுக்கு பிரியமா தான் நடக்கேன்னு சொன்னாலும் இந்த வசனத்துல என்னென்ன சொல்லியிருக்குதோ அதன்படி நடக்கிறோமா அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் பிசாசானவன் என்ன செய்ய மாட்டான்? அவனை தொடமாட்டான். அப்ப பிசாசானவன் என்ன செய்வான்? நம்மளை எப்போ விழுங்கலாம் என்று என்ன செய்வான்? வகை தேடி கொண்டிருப்பான். வசனத்துல இருக்கு. அவனுக்கு யாரதான் டார்கெட்? தேவனுடைய பிள்ளைகள் தான் டார்கெட். மற்றவங்கள கூட என்ன செஞ்சிருவான்? உலகத்தில் உள்ள ஆட்களை கூட விட்டுருவான். தேவனுடைய பிள்ளைகள் தான் அவன் என்னது? குறிக்கோள். அவங்களை எப்படி என்ன செய்யலாம்? விழுங்கலாம். யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான்னு சொல்லி அது யாரை முக்கியமா யாரை சொல்றான்? தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நம் வசனத்தின்படி நடந்து தேவனுக்கு கற்பனைகளை கரெக்டா இந்த என்னென்ன சொல்லியிருக்காங்களோ கீழ்ப்படிந்து நடந்தோம்னா அவனால் என்ன செய்ய முடியாது? நம்மளை தொடவே முடியாது, நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கவே முடியாது. அதுதான் அந்த வசனத்திலே சொல்லியிருக்கு. பொல்லாங்கன் அவனை தொடான் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லியிருக்கு. இன்னொன்னு, இந்த உலகத்தையும் அவங்க அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிப்பாங்களாம். எப்படி உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னா, இந்த உலக காரியங்களில சிலவங்க அவங்களுக்கு அதாவது ஒரு குறிக்கோள் என்ன இருக்கணும்? பணம் சம்பாதிச்சிடணும், பெரிய வீடு வாங்கிடணும், அப்படி இருக்கும். அது தப்பு இல்லை. ஆனா தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அதை விட என்னது? தேவனுக்கு பிரியமான காரியங்களில் நாம் தேவனுடைய காரியங்களில் நாம் ஈடுபடுகிறோமா அப்படிங்கிறத தேவன் நம்ம இடத்துல பார்க்கிறாங்க. அப்ப இந்த உலக காரியங்களை ஜெயிக்கிறவனாய் காணப்படுவான் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அப்ப இந்த உலகத்தில் உள்ள ஆடம்பரமான வாழ்க்கையோ இல்லைன்னா பெரிய பதவியோ எதுவுமே அவனுக்கு என்ன செய்யாது? பெரியதாவே தோன்றாது. எதுதான்? தேவனுடைய ராஜ்யம் தான் அவனுக்கு என்ன செய்யும்? பெரியதா தெரியும். தேவனுடைய ராஜ்யம் என்னது? அவரோட நித்தியம் பரலோகத்துல நாம் என்ன செய்யறது? வாழ்றது. அந்த வாழ்க்கை தான் அவனுக்கு உலகத்தில் எல்லாத்தையும் பெரிதா தெரியுமே தவிர இந்த உலகத்தில் உள்ள பணம் சம்பாதிக்கணும், பொருள் வாங்கணும், ஆடம்பரமா வாழணுங்கிறது தேவனுடைய பிள்ளைகளுடைய விருப்பமாவே இருக்காது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது உலகத்துக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? உலகத்துக்கு மறித்திருப்பாங்க. அது உலகத்தை ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தை ஜெயித்திருப்பாங்க. இன்னொன்னு, பொல்லா
வாங்கணும், நமக்கு உலகத்துல என்னென்ன ஆசைகள் அவனுக்கு இருக்கோ அதுதான் அவனுடைய முக்கிய சிந்தனையாவே இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. நம்முடைய சிந்தனை முழுவதுமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே குறிக்கோளாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தம் என்ன இருக்கு, நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறோமா, இன்றைக்கு நாம் தேவனுடைய விருப்பப்படி தான் நடந்திருக்கிறோமா, தேவனுக்கு பிரியமில்லாம நம்ம வாழ்க்கையில எதுவும் நடந்தோமா அப்படிங்கிறத டெய்லி நம்ம என்ன செய்யணும், நம்ம நாமே சோதித்தறியணும். இதுதான் யாரு, தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நீங்க காணாத பிசாசின் பிள்ளை மகன் என்ன செய்ய மாட்டான், இதே மாதிரி நினைக்கவே மாட்டான். அவன் துணிகரமா என்ன செய்வான், தேவனுக்கு பாவம் செய்யறதுல செய்வான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யும், உள்ளத்துல குத்தும். தேவன் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு மன்னிப்பு கேட்பாங்க. தேவன்கிட்ட இம்மிடியா உடனே என்ன செய்வாங்க, மன்னிப்பு கேட்டு நம்ம அவங்கள சுத்திகரித்துக் கொள்வாங்க. அந்த பாவத்தை இயேசுவின் ரத்தத்தால் கழுவுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொள்வாங்க. அவங்க தான் யாரு, தேவனால் பிறந்த மனுஷர்கள், தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதுல இவங்க ரெண்டு விதத்துல ரிசல்ட் அப்படி முடிவு, உலகத்தின் முடிவுல இந்த ரெண்டு பேரையும் வைக்கிறோம். இந்த ரெண்டு பேரும் நிற்கிறாங்க, இந்த பக்கத்துல ஒரு ஆள், இந்த பக்கத்துல ஒரு ஆள். ஒரு ஜனக்கூட்டத்தார் இந்த தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் நிற்கிறாங்க, பிசாசினால் உண்டாக்கப்பட்டவர்கள் நிற்கிறாங்க. எங்க நம்ம நியாயத்தீர்ப்பினால நிற்பாங்க உலகத்தின் முடிவுல. அப்படி நிற்கும் போது அவங்களுக்கு என்னதான் தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும். பிசாசினால் உண்டானவனே தேவன் என்ன சொல்றாங்க தெரியுமா, பொல்லாங்கன் புத்திரரை அக்கினி ஜூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அவங்க எங்க தூக்கி போடுவாங்களாம், அக்கினி ஜுவாலை. அக்கினி ஜுவாலை அப்படின்னா தீ என்ன, அனல் என்ன செஞ்சிருக்கும், அக்கினி நமக்கு தெரியும், தீ என்ன செஞ்சிருக்கும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு அக்கினி ஜுவாலை. அது அவியாத அக்கினின்னு கூட சொல்லுவாங்க. அந்த நம்ம வெந்து போக மாட்டாங்க, ஆனா என்ன செய்வாங்க, வேதனை நிறைந்த ஒரு காலம். அது அக்கினி எப்படி இருக்குமா, வேதனையாய் காணப்படுமா. அப்போ ஒரு வசனத்துல கூட ஐஸ்வர்யவானை கொண்டு அக்கினியில என்ன செய்வாங்க, பாதாளத்தில் அக்கினியிலே போடும்போது அவன் வேதனைப்பட்டவனாய் காணப்பட்டான்னு போட்டிருக்கு வசனத்துல. அதான் இந்த பொல்லாங்கன் புத்திரனை எங்க தூக்கி போட்டுருவாங்க, எங்க போயிடுவான் லாஸ்ட், அக்கினி ஜூளையில் எரிகிற அக்கினி கந்தோன்னு படிச்சிருக்காங்க இருக்கு வசனத்துல. அப்போ அக்கினியில போடும்போது அவன் என்ன செய்வான், அழுகையும் பற்கடிப்பும். அங்க அழுது என்ன செய்வான், அழுது புலம்புவான். என்னே அங்க தப்பிக்க முடியுமா, போட்டோன்னே தேவன் திருப்பி நம்ம அவளை மீட்டு கொள்ளலாம், தேவன் நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது. அவன் நியாயத்திற்குனால இந்த உலகத்துல எப்படி வாழ்றானோ அதன்படிதான் அவனுக்கு நியாயம் தீர்க்கப்படும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட காலகட்டம், இந்த உலகத்துல நீ எப்படி ஜீவிக்க, இந்த உலகத்துல நம்ம தேவனுடைய பிள்ளைகளா ஜீவிச்சோம்னா தப்பிச்சோம். நமக்கு தேவன் என்ன கொடுத்திருக்காரு தெரியுமா, தேவனுடைய பிள்ளைகளாய் நீதிமான்களாய் வாழ்றவங்களுக்கு நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்களாம். அப்ப இந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்க தெரியுமா, பிரகாசமா இருப்பாங்க. அவங்க முகம் எப்படி இருக்கும், சூரியனை போல பிரகாசிக்கும். பாருங்களேன் எவ்வளவு அதிசயம். இதை நம்ம கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். கண்டிப்பா நம்ம நினைச்ச ஒரு வைராகி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரகாசிக்கிறவர்களாக என்ன செய்யணும், மாறணும். அதுக்காக தான் இந்த உலகத்தில் நாம் பிரயாசப்படணுமே தவிர அழிந்து போகிற காரியத்துக்காக என்ன செய்யக்கூடாது, பிரயாசப்பட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம இந்த பெரிய நன்மையை நம்ம இழந்துடக்கூடாது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் சூரியனை போல பிரகாசிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் பிரகாசிப்பாங்க, நீதிமான்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ வேதத்தில் சொல்லுகிறது. அதுக்காக நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய பிள்ளைகளாக இன்றையிலிருந்து என்ன செய்யணும், ஒரு வைராக்கி எடுத்துக்கணும். தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்தோம் அப்படின்னா நாமும் தேவனிடத்தில் நம்ம நியாயத்திற்பின் நாட்களில் உலகத்தின் முடிவில் தேவனோடு என்ன செய்வோம், பிரகாசிக்கிறவர்களாக காணப்படுவோம். அந்த நன்மையும் பாக்கியத்தை நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு இந்த காலத்துல நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். பாவம் செய்யக்கூடாது, நீதியா வாழணும், வசனத்துக்கு என்ன செய்யணும், செவி கொடுக்கணும், வசனத்துக்கு செவி கொடுக்கணும். உலகத்தை என்ன செய்யணும், உலகத்தை ஜெயிக்கணும். என்ன அர்த்தம், உலக காரியங்களை குப்பன்னு என்ன செய்யணும், நினைக்கணும். தேவனுடைய ராஜ்யம் தான் நம்மளுக்கு என்ன செய்யணும், முதலாவது நம்ம தேடணும். ஒரு வசனம் இருக்குல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், கூட கொடுக்கப்படும். அந்த வசனத்தின்படி நாம் என்ன செய்யணும், இந்த உலகத்து காரியத்தை குப்பை நினைச்சிட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலாவது என்ன செய்யணும், முதலிடம் கொடுக்கணும். இன்னொன்னு, இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய பாவங்களுக்காக மறிக்கப்பட்டார், என்னுடைய தேவனுடைய குமாரன் என்று நாம் என்ன செய்யணும், அறிக்கையிடணும். இதே மாதிரி நம்ம இந்த வசனங்களெல்லாம் நாம் கை கொண்டு நடந்தோம்னா நம்ம என்ன செய்யலாம், இந்த உலகத்தின் முடிவில் தேவனோடு தேவ ராஜ்யத்தில்
பிரகாசிக்கிறவர்களாக காணப்படலாம். எப்படி பிரகாசிப்பாங்க? சூரியன். இப்போ ஒரு சூரியனை நம்ம ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து பார்க்க முடியுமா? எவ்வளவு பிரகாசமா இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வாங்களாம்? பிரகாசிப்பிக்கிற மெய்யான தேவன் இருக்கிறாங்க. ஆனா நம்மிடம் எதிர்பார்க்கிறது என்ன? இந்த வசனத்தின்படி நடக்கிறாயா, இல்லைன்னா வசனத்துக்கு புறம்பே நடக்கிறாயா? வசனத்தின்படி யார் யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நன்மைகள் கிடைக்கும். எல்லாத்துக்கும் என்ன செய்ய மாட்டாரு? தரமாட்டாங்க. நம்ம சர்ச்சுக்கு வர்றோம், ரெகுலரா வர்றோம், தேவன் பிள்ளை தான், தேவனை நான் ப்ரேயர் பண்றேன் எல்லாம் சொன்னாலும் வசனத்தின்படி நீ நடந்தாயா? அதுதான் முதலாவது நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. அப்போ நாம் இன்றையிலிருந்து தெரிஞ்சுக்கிட்ட பாடம் என்னன்னா, வசனத்தின்படி நம்ம நடந்தோம்னா தேவன் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாங்க. நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதன்படி இன்னிலிருந்து வசனத்தின்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய